ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் நான் வந்து ஒர்க் போயிட்டு வந்தாச்சு. ப்ராங்க் வீடியோ கேட்டிங்கல்ல, அது உங்களுக்காக தான். இப்போ நான் வந்து ஃபோன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டேன். ஸ்டொமக் பெயினாக இருந்து அந்த மூட் ஸ்விங்ஸ்க்கு அதுக்கும் அவரை எப்படி இரிட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துருவான்னு நினைக்கிறேன். வண்டி சவுண்ட் வேறு கேட்டுடுச்சு. நான் இப்படி தான் ஒழிச்சு வச்சுருக்கேன் கரெக்டாக. ஓகேவா, பார்ப்போம். சவுண்ட் வந்து கரெக்டா கேக்குமான்னு தெரியல, பாத்துக்கலாம். இங்க பாரு கரெக்ட். சும்மாதான் போன் பண்ணேன். என்ன போன் பண்ணா கூட உன்கிட்ட சொல்லிட்டு தான் போன் பண்ணணுமா? உட்காரு. உட்காரு. மயிர் வலியாகுது. சும்மா சொல்றி, சீக்கிரமா சொல்ல தெரியும். எனக்கு வயிறு வலிக்குது. என்ன பண்ணுவேன்? ஏதோ காரணம் இல்லாம கால் வலிக்குது கொஞ்சம். ஏய், கடையில் லைட் போட்டு வந்தனே இருந்து ஸ்ட்ரைட்டா கொஞ்ச நேரம் முக்கியமா. அப்ப எனக்கு வலிக்கிறத விட உனக்கு என்ன முக்கியம்? வேற வேலைக்கு போயிருந்தா முடியுமா? எனக்கு கால் வலிக்குது. சரி விடு, வேணாம் விடு. வேணாம் வேணாம் வேணாம். இதுக்கப்புறம் நீ எனக்கு இதுக்கப்புறம் வேண்டாம். இவ்வளவு பேச்சு பேசுறல, இது நீ எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேடு எதுக்கு இப்ப கை நீட்டுற? தேவையில்லை, எனக்கு நீ பண்ணவே தேவையில்லை. எப்படியே கடைக்கு போனா விட மாட்டேன். கடைக்கு வருவேன். நான் எங்கேயும் வரலப்பா. நான் வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன என்ன உனக்கு பிடிக்கல, உனக்கு அவ்வளவுதானே. சும்மா இந்த மாதிரி பேச. ஒரு வயிறு வலின்னு சொல்றேன், இந்த மாதிரி மனசாட்சியில அதை பண்ற. ஒரு கால் அமுக்குன்னு சொன்னா கூட நீ அமுக்காம யார் அமுக்குவா? சரியா அமுக்க. அதுக்கு கூட நீ அமுக்க மாட்டியா? 5 நிமிஷம் தான். நானும் வேணான்னு சொன்னேன். 5 நிமிஷம்லாம் இல்ல, எனக்கு 3 ஹவர் அமுக்கணும். 3 ஹவர் அமுக்கணுமா? பட் அமுக்கிறது பெரிய விஷயம். 3 ஹவர் அமுக்கணும். கால் வலிக்குது. அப்ப எனக்கு யார் அமுக்க சொல்ற? நைட் அமுக்க சொல்லி. நான் நைட் எனக்கு இப்பதான் வயிறு வலிக்குது. ஜூஸ் நாச்சி போட்டு எடுத்து வரியா? உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னா அப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு இங்க வலிக்குது. ஜூஸ் போடுறேன். ஜூஸ் வேணாம் எனக்கு. ஃபர்ஸ்ட் நீ அமுக்கு. ஃபர்ஸ்ட் ஜூஸ் தான். ஃபர்ஸ்ட் அமுக்கு. ஜூஸ் குடிச்சா சரியா போயிடும். கதவு சாத்திட்டு போய் ஏசி போடு. ஃபோன் ஹீட் ஆயிடுச்சான்னு தெரியல. ஓகே ஓகே. ஒரு மணிக்கு கேக் தான் தெரியல. பாக்கலாம் வச்சு செஞ்சுலாம். ஓகேவா? நான் எவ்வளவு நேரம் ஓகே வர போறோம். பாப்போம். இருக்கு இன்னமா ஜூஸ் போடுற? ஒரு ஜூஸ் போடுறதுக்கு எவ்வளவு நேரம்? வெச்சுக்கோ. இப்படிதான் தூக்கி போடுவாங்களா ஹாட் பேக்க? வெச்சுக்கோ. சூடு கம்மியாகும். கஷ்டப்பட்டு போட்டு வரது பெரிய விஷயம். இதுல இப்படியே போட்டு கொடுப்பேன். இப்ப நேத்து தூக்குனா நானாவது குடிச்சிருமா? என்ன இப்படியே போட்டு கொடுப்பேன்? உனக்கு மனசாச்சே இல்லையா? எதுக்கு இந்த தண்ணியில போட்ட? எனக்கு கூட பிடிக்காதுன்னு தெரியும்ல. இல்ல நம்ம பிரிஞ்சிடலாம். நம்மளுக்கு செட்டே ஆகாது இதெல்லாம். எனக்கு ஒரு வயிறு வலி டைம்ல கூட உன்னால பாக்க முடியல. அப்ப எப்பதான் உன்னால பாக்க முடியும்?
எனக்கு விட்டு எனக்கு நீ எதுவுமே பண்ண தேவையில்ல விடு. நானே வயிறு வலியில கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேன், அந்த தண்ணியில போட்டு வந்து குடுக்குறேன். எனக்கு அது பிடிக்கல. ஆமா செத்துருவேன். வேணாம்ப்பா எப்பா, உனக்கு 1008 வேலை இருக்கும் பையனை விட்டுருப்பா. உனக்கு 1008 வேலையை நீ போய் பாரு. உனக்கு இது ஒரு வேலையா? எனக்கு தலை வலிக்குது. தலையா வலிக்குது மயிறு? கால் தானே வலிக்குது. எனக்கு தலை வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது. காலைல என்ன தேய்ச்சி விடணும்? எனக்கு வலி எனக்கு ஹாப்பி லைஃப் லாடா மாறோம். நீ ஓசாமனா நான் ஓபா. அடிச்சியா? போய் சொல்லாத. நீ படிச்சியா? நீ அதே மாதிரி கண்ணு முடிக்க. எனக்கு அப்படியே ஒரு மூட் ஸ்விங்ஸா இருக்கு. என்ன பாசமா பாத்துக்கோ. பாசமா பாத்துக்கோ. எதான் போனு? என் போன் சார்ஜ் போட்டிருக்கேன். அது இல்லாம இருக்க முடியாது. அதனால தான் போன் வச்சுட்டு சார்ஜ் இல்லைன்னு. கால் வலிக்குது. எனக்கு ஒரு 3 மணி நேரம் அமுக்கு ப்ளீஸ். டேய் கம்னரே. ஏதோ வரது நைட் தான். அப்படி குடுறேன். ஏய் என்ன சீக்கிரமா வா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. இந்த காலம் கால பேசியோ சொல்ற மாதிரி ஜீரோ. நான் என்ன சொன்னாலும் செய்யறேன். இன்னைக்கு எப்பவுமே சண்டை போடுவேன். வீடு வாங்கி தரேன். செருப்பு வாங்கி தரேன். 3 பீரு காலைல ஏறு. நான் சொல்லவே இல்லையே உனக்கு லஞ்சம். எனக்கு வயிறு வலிக்குதுன்னா நீ பாட்டு சிரிச்சிட்டு இருக்க. எப்படி உனக்கு சிரிப்பு வருது சொல்லு. நான் வயிறு வலிதானே சொல்றேன். டேய் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ சிரிப்பு வருது சரி. நீ எப்படி சிரிப்ப? டேய் கம்னரி கொண்டு இருக்காரு. நான் டென்ஷன் தான் படுத்துவேன். நீ காலடே எதுக்கு நீ இப்ப என்கிட்ட எரிஞ்சு விடுற? மாமா வந்துருவாங்க இப்ப. கம்னரு கிளம்புடா அப்பா. கால் வலிக்குது. ஒன்ன ஏன் கிளம்பு. அப்போ இரவுகள் துணை நாடும் கனவுகள் கடை போடும். நீ இல்லை என்றால் நான் எனக்கு வயிறு வலியா? யாருக்கு வயிறு வலி? எப்படி கையில வலி இதா இல்லையா? தலை வலிக்குது எனக்கு. கிளம்புற டைம் ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளவுதானா? என்னால முடியல கூட நீ இவ்வளவுதான் பண்ணுவ. இதுக்கு மேல நீ வேற எதுவும் பண்ணிட மாட்டல? வர நைட் வரேன். நைட் வந்து கால் தேய்ச்சிடுவியா? என்னால முடியல. என்னால முடியல. ஏன் டென்ஷன் கடை சாத்திட்டு வரேன். கடை சாத்திட்டு வரேன். எனக்கு தூங்க வச்சுட்டு போ. தட்டி தூங்க வை. தொட்டில போட்டா எனக்கு தூங்க வச்சுட்டு நீ போ. தூங்க வை. தட்டாத. தூங்க வைக்கிறேன். முதுகு தட்டு. டேய் ஏதோ விளையாடிங்கறனியா? கம்னேந்திரா. எனக்கு வயிறு வலில நீ இப்படிதான் அவ்வளவுதானா? ஏந்திரா விளையாடுற நீ. நான் ஏன்டா விளையாடுறேன்? நான் உண்மையாதானே சொல்றேன். நீ டைம் ஆயிடுச்சு. எனக்கு கடைக்கு போக முடியல. அப்ப நான் அப்படியே படுக்குவா. சாத்திட்டு வந்து. அப்ப நான் அப்படியே படுக்குவா. சோறுலாம் யாரு செய்வாங்க? சரிதான் வாங்கி வரியா போய். நான் உன்ன இவ்வளவு டென்ஷன் ஏத்துறேனே, உனக்கு டென்ஷன் வராதா? டென்ஷன் வரல என்ன வருது? வயிறு வலிக்குது. சும்மா நம்ம சொன்ன காலை முடிச்சிட்டு இருக்கோம்.
சரி போயிட்டு வா, நான் படுத்து தூங்குறேன். உண்மையா தண்டி நான் உன்னை பிராங்க் பண்ணேன். என்ன பிராங்க் பண்ண? இதான் போன மாமா தண்டல்காரு மாமா வந்துருவாரு இப்போ காசு வாங்குறது. எல்லாம் ஒரு வேலைன்னு பண்ணுறாரு. டேய் கிளம்புறேன் சார். ஒரு நல்ல பிராங்கே பண்ணோட மாட்டேன். டென்ஷனே ஆக மாட்டேன். டென்ஷன் ஆகி அடிச்சா தானே பிராங்க் டென்ஷன் நானும் கிளம்புறேன். பார்த்து வந்து விளையாட்டு தனமும் பண்ணுங்க. ஐயோ கடை பார்த்து போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா. இந்த பிராங்க்கு நான் என்ன பண்றது? இங்க வந்து ஃபிஷ் டேங்க்கு பக்கத்துலேயே லைட் வச்சிருக்கிறதால அந்த லைட்லேயும் வந்து இன்னும் கவனம் போகல. ஏன்னா ஃபிஷ் டேங்க்குக்கு வந்து லைட் போடுறதால ஃபிஷ் டேங்க்கும் இது ஒரு பக்கத்தில் இருக்குது. ஃபிஷ் டேங்க் லைட் வேற இருக்குது. அதனால அந்த லைட்டு கூட உனக்கு வந்து தெரியல. ஏன்னா லைட் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த சைடு வந்து ஒயிட் லைட்டு, இந்த சைடும் ஒரு ஒயிட் லைட்டு, 2 ஒயிட் லைட்டும் மீன் தொட்டிக்கு கிட்ட வச்சுட்டு அதனால் வந்து தெரியல. வெறுப்பு ஏற்றலான்னு பார்த்தா வெறுப்பு ஆகலை. ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் பெயின்னா யாருமே வெறுப்பு ஆக மாட்டாங்க. அதனால தான் நான் கம்பெல்லாம் ஊற்றிச்சிட்டு பண்ணேன். சரி அவன் வந்து வயிறு எல்லாம் நம்புவான் அப்படின்னு. அதே மாதிரியே நம்பிட்டா. வேறு என்ன ப்ராங்க் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், நான் அதே ப்ராங்க் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ப்ராங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக சொதப்பிடுச்சு. சொதப்பலை, ஏன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்தே போகும்போது என்னால் எதுக்குமே சண்டையே போட முடியல. அதனால் இது கொஞ்சம் சொதப்பல். பட் இட்ஸ் ஓகே. ஒரு நல்ல ஒரு ப்ராங்க் வீடியோ அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். ஓகேவா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம அதில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஓகே? பை 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 பை. இந்த வீடியோ கேட்டிங்கல்ல, ப்ராங்க் வீடியோ, அது உங்களுக்காக மட்டும்தான். பை.